சொல்லுங்கள், என்ன எடுத்து கொண்டு வருகிறோம்? டக்குன்னு சொல்லுங்கள். சொல்லுங்களேன். யோவான் எடுத்துக்கிறேன். வெரி குட். அப்புறம் மேலே வாங்க. அவ்வளோதானா? இயேசு சொன்னா, நான் உலகத்தில் இருக்கும்போது உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன். ரொம்ப அற்புதமான ஒரு வசனம். இதை தான் நம்ம தீர்க்கமாக பார்த்து கொண்டு வருகிறோம். நான் உலகத்தில் இருக்கும்போது உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன். முதல் இதில் யோவான் இயேசுவை ஒளியாக இருக்கிறேன் என்று சொல்லி என்ன பண்ணுறான்? சாட்சி கொடுக்க வந்தான். நான் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து வந்த சாட்சி அப்படின்னு சொன்னான். இப்போ இயேசு என்ன பண்ணுறாரு? 8ஆம் அதிகாரத்தில் திரும்பவும் என்ன சொல்கிறாரு? நான் என்ன பண்ணுறேன்? உலகத்தில் இருக்கும்போது உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன். ஒளினா அறிவு, ஒளினா சத்தியம், ஒளினா நாணம், ஒளினா வெளிச்சம். சொல்லுங்க, ஒளினா என்னதுங்க? வெளிச்சம். இந்த ஒளி வரும்போது அறியாமை நீங்கும். சொல்லுங்கள், அறியாமை நீங்கும். புத்தி வரும், அறிவு வரும், நாணம் வரும், விவேகம் வரும். இதுதான் என்னதுங்க? ஒளி என்று சொல்லப்படுகிற ஒன்றா என்ன பண்ணுகிறது? இருக்கிறது. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். கவனிப்போம். இந்த இடத்துல 9 கிட்ட போன வாரத்தில் நம்ம சொன்னோம். 8ஆம் அதிகாரத்தில் அந்த ஸ்திரீயை கல்லெறிய என்ன பண்ணுறாங்க? எல்லாம் போகிறாங்க. என்ன பண்ணுறாங்க? நியாயப்பிரமாணத்தின்படி, மோசேயின் பிரமாணத்தின்படி நான் கல்லெறிஞ்சு கொண்டுடுறேன். ஏன் அப்படின்னு சொல்கிறாங்க. இயேசு சொல்கிறார், கல்லெறிய தேவையில்லை. உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லெறி அப்படின்றான். எல்லாம் போயிட்டாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க? கல்லெறின்றாங்க. அப்போ உடனே என்ன சொல்கிறாங்க? இவர் மோசேயின் பிரமாணத்தை மீறிட்டார், பாவம் செஞ்ச ஸ்திரீயை என்ன பண்ணிட்டாரு? மீறிட்டார் அப்படின்னா. ஆனால் இயேசு என்ன பண்ணல? நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றலை. ஏன் நிறைவேற்றலை அப்படின்னா, இயேசு வர வரைக்கும் நியாயப்பிரமாணம் இருந்துச்சு. ஏன்னா இயேசு வந்த பிறகு நியாயப்பிரமாணம் கிடையாது. ஏன்? கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவினால் என்ன பண்ணுது? உண்டானது. மோசேயின் மூலமாக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படும். அப்போ முந்தின சட்டம் பெருசா, பிந்தின சட்டம் பெருசானா பிந்தின சட்டம் தான் பெருசு. எந்த புதுசாக ஒரு சட்டம் வந்துட்ட பிறகு அந்த பழைய சட்டத்தின்படி என்ன பண்ணல? இவர் மக்களை நியாயம் தீர்க்கவே இல்லை. புதிய சட்டத்தின்படி அவர்களை என்ன பண்ணார்? அந்த ஸ்திரீயை, நானும் உன்னை நியாயம் தீர்க்க மாட்டேன், ஆக்கணிக்குள்ளாக தீர்க்க மாட்டேன், உன்னை நான் என்ன பண்ணுவேன்? மன்னிச்சேன் அப்படின்னு சொல்ல. என்ன சொன்ன? நான் என்ன பண்ண? உன்னை மன்னிச்சேன். அந்த மன்னிச்சதுனால தான் அந்த பிள்ளை என்ன பண்ணுற? அவ்வளோ பெரிய 300 பண வெள்ளியை அப்படியே ஊற்றுறான். ஊற்றி என்ன பண்ணுறா? அதிகமாக என்ன பண்ணுறா? இயேசுவை அன்பு. அன்றைக்கி அவளை கல்லெறிஞ்சு செத்து இருந்தா அவள் பாதத்தில் என்ன பண்ண மாட்டான்? மரியாள் என்ன பண்ண மாட்டான்? எண்ணெயை பூசி என்ன பண்ணிக்க மாட்டான்? ஆராதனை செஞ்சுருக்கவே மாட்டா. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அப்போ மன்னிச்சது தான் பெரியது. அல்லேலூயா. பழைய சட்டம் தண்டிக்குது, இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை என்ன பண்ணுது? மன்னிக்கிறது. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். இயேசு எதை கையாண்டார் அப்படின்னா, நியாயப்பிரமாணத்தை கையாளல, அவர் கிருபையும் மன்னிப்பையும் தயவையும் என்ன பண்ணார்? கையாண்டார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். இது 9ஆம் அதிகாரத்தில் வர சொல்ல திருப்பி அப்புறம் அதை தான் சொல்கிறார். கவனிங்க. 9:1. அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகி ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தான், இவன் செய்த பாவமா இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதத்திரமாக, இது இவன் செய்த பாவம் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். பகற்காலம் மட்டும் நான் என்னை அனுப்பினுடைய கிரியைகளை செய்து வேண்டும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. எல்லாம் சேர்ந்து விடுமா? நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். ஏன் சொல்றேன்? நான் உலகத்துக்கு இருக்கையில் உலகத்துக்கு என்ன பண்றேன்? ஒளியா இருக்கிறேன். இந்த இடத்துல சீஷர்கள் முதல்ல கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஒரு 40 வயசு இருக்கிறதுல ஒரு பிறப்பிலே குருட்டு கண்களோடு கூட பிறக்கிறான். அந்த குருட்டு கண் இருக்கிறவன் பிச்சை எடுக்கிறான். அவன் அவனை யாரும் என்ன பண்ணல, அந்த கோயிலில் என்ன பண்ணல, சேர்க்கலை. ஆனால் அவங்க அப்பா அம்மாலாம் அந்த கோயிலுக்கு போகிறாங்க, இவன் அந்த கோயிலில் சேர்க்கலை. இவன் கோயிலுக்கு வெளியே இருக்கிறான். அவன் ரொம்ப காலமாக அவன் இப்படி பிறந்தபடினால அவன் வீட்லேயே என்ன பண்ணிட்டாங்க? அவனை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. சொல்லுங்கள், வீட்லேயே என்ன பண்ணுறாங்க? அவனை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அவன் பிச்சை இருக்கிறான். அவன் கிட்டத்தட்ட 40 வயசு இருக்குன்னு நினைக்கிறான் அவனுக்கு. அவன் கோயில் வாசலில் இருக்கிறான். இப்போ இப்படி போக சொல்ல எல்லாம் கேட்குறாங்க,
இயேசுக்கிட்ட ஒரு டவுட்டை கேட்குறாங்க இவங்க சீஷர்கள். இவன் குருடனாக பிறந்தானே, இது இவன் செஞ்ச பாவமா இவன் பெற்றோர் செஞ்ச பாவமான்னு கேட்குறாங்க. முதல்ல வந்து இவன் செஞ்ச குருடனாக பிறக்கும் போது எந்த குழந்தையும் என்ன வந்து பண்ணல, பிறக்கும் போது பாவியாக என்ன பண்ணுது, பாவ செயலினால் பாவியாக பிறக்கலை, அதுக்குள்ளே பாவம் இருக்கிறபடினால பாவியாக என்ன பண்ணுது பிறக்குது. ஆனால் அந்த பாவத்தின் நிமித்தமாக இது என்ன பண்ணல, குருடா என்ன பண்ணல, மாறவே இல்லைன்னு சொல்கிறார். அடுத்து சொல்கிறார், சில நேரத்தில் பெற்றோர்கள் நிமித்தமாக இப்படியாய் நடப்பது உண்டு. அப்போ இயேசு சொல்கிறார், பெற்றோர்கள் நிமித்தமாக கூட என்ன பண்ணல, இப்படியாய் பிறக்கலை அப்படின்னு சொல்கிறார். அப்போது எதனால் நடந்துக்குது அப்படின்னு சொல்ல ஒரு புதிய விளக்கத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தேவனுடைய கிரியைகள் வெளிப்படும் இப்படி பிறந்தான், இவனால் தேவனுடைய மகிமை என்ன பண்ண முடியும், மகிமைப்படும்படியா என்ன பண்ணா இப்படியாய் பிறந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். சொல்லிட்டு நான் உலகத்தில் இருக்கிற உலகத்துக்கு என்ன பண்ணுறேன், ஒளியாக இருக்கிறேன். நான் உலகத்தில் இருக்கிறேன், இந்த உலகத்துக்கு என்ன பண்ணுறேன், ஒளியாக இருக்கிறேன். இப்போ இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு இவனை வந்து என்ன பண்ணுறேன், இது வரைக்கும் ஒளியே கண்ணில் பார்க்கல, என்ன பண்ணல, வாழ்க்கை ஃபுல்லாக கண்ணை மூடினா எப்போது இருள் தான் தெரியும், ஒளியே என்ன பண்ண தெரியவே தெரியாது. ஆகவே இந்த உலகத்துக்கு இருக்கும்போது நான் என்ன பண்ணுறேன், உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன் என்று சொல்லி இவர் என்ன பண்ணுறாரு, தரையில் வந்து என்ன பண்ணுறாரு, உமிழ்நீரை பண்ணி அந்த களிமண்ணில் என்ன பண்ணுறாரு, சேரை உண்டாக்கி அவன் கண்களில் என்ன பண்ணுறார், பூசுறார். பூசி என்ன சொல்கிறாரு, நீ போய் சீலோம் குளத்தில் போய் என்ன பண்ணு, கழுவு அப்படின்றார். சீலோம் குளத்தில் என்ன பண்ணு, கழுவு என்றார். அவன் போய் என்ன பண்ணுறான், அதே போல் அவர் சொன்னபடியே அந்த சீலோம்னா அனுப்பப்பட்ட குளம்னு பேர், அந்த குளத்தில் போய் என்ன பண்ணுறான், கண்ணை கழுவுறான் விசுவாசத்தோட. கண்ணை கழுவுனவுன்னும் அவனுடைய பார்வை என்ன பண்ணுதுங்க, தெரிய ஆரம்பிக்குது. அவன் கழுவிட்டு பார்வை அடைந்தவனா என்ன பண்ணுறான், திரும்பி வந்தான். அப்போது இந்த இடத்துல வந்து இவனை பற்றி பேசும்போது இவனுக்காக சொல்கிறாரு, நான் ஒளியாக இருக்கிறேன். இவனுடைய கண்கள் இருளாக இருந்துச்சு, இவனுடைய வாழ்க்கையில் இருள் இருந்துச்சு, அந்த இருளை போக்கி வெளிச்சத்தை என்ன பண்ணுறாரு, அவர் ஒளியை கண்ணை என்ன பண்ணுறாரு, அறிவு கண்ணை திறக்கிறாரு. ஃபஸ்ட்டு அறிவு கண்ணை திறக்கிறாரு, அப்புறம் வந்து என்னத்து கண்ணை திறக்கிறாருங்க, என்ன கண்ணை திறக்கிறாரு, உலகத்தின் கண்ணையை என்ன பண்ணுறாரு, திறக்கிறாரு. கவனிங்க, இந்த இடத்துல இயேசு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக செய்கிறார். உமிழ்நீரை சுமர்ந்து இப்படி பண்ண சொல்ல அதான் சத்தம்லாம் கேட்டிருங்க போல், எல்லாருக்கும் ஒரு விகற்பமாக இருக்கும், என்னடா இவர் இப்படிலாம் பண்ணுறாரு, அது ஏன் ஒரு வேறு மாதிரி ஸ்டைலில் பண்ணக்கூடாதா, துப்பி அதை சேறு உண்டாக்கி அதை போய் கண்ணில் பூசி நிறைய பேர் கண்ணை தொட்டு என்ன பண்ணார், சுகமாக்குனாரு. ஏன் இவனுக்கு கண்ணை தொட்டு என்ன பண்ணல, சுகமாக்க? அதுக்கு ஒரு காரணம் உண்டு. இவன் பிறப்பில் பாதியில் கண் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா கண்ணை தொட்டுக்கிட்டு சுகம் பண்ணிப்பார். இப்போ பிறப்பிலேயே உண்டாச்சுன்னா பிறப்பிலேயே இவன் கண் சிருஷ்டிக்கப்படாமல் என்ன பண்ணிட்டான், அவன் பிறந்துட்டான். கண் சிருஷ்டிக்கப்படாமல் என்ன பண்ணிட்டான், பிறந்துட்டான். அதனால் என்ன பண்ணுறாரு, இப்போ கண்ணையே என்ன பண்ணுறாரு, சிருஷ்டிக்கிறார். சொல்லுங்கள், கண்ணையே என்ன பண்ணுறாரு, சிருஷ்டிக்கிறார். நீங்கள் ஆதியாகமத்தில் நீங்கள் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கலாம். மனுஷனை அவர் எப்படி படைத்தார் அப்படின்னா, பூமியின் மண்ணிலே மனுஷனை படைச்சி அவன் வாயிலே அவருடைய சுவாசத்தை என்ன பண்ணார், ஊதினார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். எப்படி படைச்சாருங்க, சிருஷ்டிக்கும் போது என்ன பண்ணார், அவனை பூமியின் மண்ணில் எடுத்து, இந்த வசனத்தை படிங்க, 2ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் படிங்க எல்லாம் சேர்ந்து. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மண்ணில உருவாக்குனாரு, ஜீவ சுவாசத்தை ஊதினாரு. ஒரு சிருஷ்டிக்கணும்னா, ஒரு மனுஷனை சிருஷ்டிக்கணும்னா 2 காரியம் செய்யணும். மண்ணு கொஞ்சம் வேணும், கொஞ்சம் என்ன பண்ணணும், அவருடைய சுவாசம் கொஞ்சம் வேணும். சொல்லுங்க, கொஞ்சம் மண்ணு கொஞ்சம் வேணும், அவருடைய சுவாசம் கொஞ்சம் வேணும். அந்த காலத்தில் வந்து மூடு பனி இருந்துச்சு. அதனால் தேவன் என்ன பண்ணார், அந்த மூடு பனியில் என்ன பண்ணியார், ஒரு களிமண்ணை உண்டாக்கியிருப்பார் நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ணல, இவர் சுவாசம் தேவைன்றதுனால இவர் என்ன பண்ணுறாரு, அந்த உமிழ்நீரை என்ன பண்ணுறாரு, உமிழ்நீரை என்ன பண்ணுறாரு, அதை பண்ணி அதை உருவாக்குறாரு. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். வெறும் கண்ணை மட்டும் என்ன பண்ணுறாரு, உண்டாக்குறதுக்கு என்ன பண்ணுறாரு, அதை உருவாக்குறாரு. அவர் உமிழ்நீரில் அந்த ஜீவனுக்குது. அந்த களிமண்ணில் ஒரு காரியத்தை என்ன பண்ணுறாரு, களிமண்ணை என்ன பண்ணுறாரு,
அந்த உமிழ்நீர் பட்டோன்னா அந்த களிமண் வந்து என்ன பண்ணுது, ஒரு சிருஷ்டிக்கிற ஆற்றல் என்ன பண்ணுது, உண்டாகுது. உண்டாகிட்டு என்ன பண்ணுறாரு, கண்ணை வைக்கிறார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். கண்ணை கிருபையாக வச்சுட்டாரு. இப்போ இந்த கிருபையை இவன் கண்ணை வந்து பெற்றுக்கொள்ளணும். கண்ணை பெற்றுக்கொள்ளணும்னா அவர் சொல்கிறார், நீ போய் சீலோம் குளத்தில் போய் என்ன பண்ணு, கழுவி திரும்பி வா அப்படின்றார். இந்த வார்த்தையை இவன் பாருங்கள், இது வரைக்கும் இயேசுவை கண்ணால் பார்க்குற, அவர் கையை தான் என்ன பண்ணியிருப்பான், தொடுறதை பார்த்துருப்பான். அவர் இன்னமோ பண்ணுறதெல்லாம் பார்த்துருக்க முடியாது. இப்படி பண்ணிட்ட பிறகு அவன் போகிறான் பாருங்கள். இவர் சொன்னதை கேட்டு என்ன பண்ணுறான், இவ்வளோ நாள் பிச்சை எடுத்துருந்தவன் இன்னமோ கண்ணுக்காக இன்னமோ பண்ணுறாங்களே சொல்லிட்டு என்ன பண்ணுறான், அமைதியாக இருக்கிறான். கண்ணெல்லாம் தொடுறாங்க, சேரை பூசுகிறாங்க. யாராவது சேரை பூசினா என்ன பண்ணுவாங்க, ஒத்துப்பாங்களா? அதுவும் வந்து சத்தம்லாம் உந்திருக்கும், துப்பி கிப்பி பண்ண சொல்ல இன்னமெல்லாம் இருக்கும், பக்கத்துலாம் அருவருப்பாக இருக்கும். ஏதோ இன்னமோ பண்ணுறாங்க, அமைதியாக இருக்கிறான். போய் சிலோமில் போய் கழுவுன்றான். உடனே கேட்டிருப்பான், அது எங்கே இருக்குதுன்னு கேட்டிருப்பான். ஏன்னா யாரோ தாங்களாம் கூட்டின்னு போங்கன்னு இருப்பான். ஃபஸ்ட்டு தாங்களாம் என்ன பண்ணியிருப்பாங்க, அவனை கூட்டின்னு போயிருப்பாங்க. அங்கே போய் என்ன பண்ணுறான், விசுவாசத்தை அவர் கழுவுனா பார்வையடைன்னு சொல்லிக்கிறாரு போல. சரி நம்ம கழுவுறான் பாரு. கழுவிட்டு என்ன பண்ணுறான், பார்வை அடைந்தேன்னா என்ன பண்ணுறான், திரும்பி வரான். இருந்தால் ஒரு ஆமேட் சொல்லுங்கள். கழுவி பார்வை அடைந்தோன்னு என்ன பண்ணுறான், திரும்பி வந்தான். ஆனால் திரும்பி வர சொல்ல இயேசு இல்லை அந்த இடத்துல. சொல்லுங்கள், திரும்பி வரான். திரும்பி வந்தோன்னு என்ன இல்லைங்க, இயேசு அந்த இடத்துல இல்லை. இப்போ 8ஆம் அதிகாரத்தில் எல்லாம் பார்க்குறான். அப்பொழுது அயலகத்தாரும் அவன் குருடனாக இருந்தான். அவன் கண்டவர்கள் இவன் உட்கார்ந்து பிச்சை கட்டு கொண்டிருந்தான் அல்லவா என்றார்கள். அவர் சிலர் அவன்தான் என்றார்கள், வேறு சிலர் அவனுடைய சாயலாக இருக்கான் என்றார். அவனோ நான் தான் என்றான். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுது. ஹல்லேலூயா. இப்போ ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. அவங்க கூட நிறைய பேர் பல காலம் இருந்தவங்க பாருங்க. அவங்க அவன் போலயே இருக்கிறானே, சொல்லுங்க, அவன் போலயே என்ன பண்ணுறாங்க, இருக்கிறாங்களே. சிலர் என்ன சொல்ல, இல்லை இது அவன் சாயலாக இருக்கிறான். சொல்லுங்க, என்ன பண்ணுறான், இது சாயலாக. அவன் சொல்கிறான் நான் தான் அவன்றான். சொல்லுங்க, என்ன பண்ணுறான், ஏன் கூட இருந்தவங்களாம் அவனால் கண்டுபிடிக்க முடியல டக்குன்னு. அவன் சாயலாக இருக்கிறான்னு எவனா கண்டுபிடிக்கிறானா, ஒரு மனுஷனுக்கு மொழி வந்தால் கலை வந்துடும். சொல்லுங்கள், மொழி வந்தால் என்ன பண்ணுங்க, ஒரு மனுஷனுக்கு பார்வை இல்லைன்னா அவன் முகத்தை வந்து பார்க்கும்போது, பார்வை இல்லாதவனுக்கு முகத்தை பார்க்கும்போது முகமே என்ன பண்ண வேறு மாதிரி இருக்கும். கொஞ்சம் கண்ணு இப்படி திரும்பி தான் வச்சுக்கேன், அந்த கண்ணு திரும்ப நிமித்தமாக முகக்கூடிய கலைகள் என்ன பண்ண மாறும். எத்தனை பேருக்கு பார்த்துக்கிறீங்க? பார்வை இல்லாதவங்களுக்குலாம் முகமெல்லாம் ஒரு மாதிரி கண்ணு அப்படி இப்படி போச்சு கீழ்ச்சி ஸ்ட்ரைட்டாக பார்க்கல, இப்படி நிற்கிதுக்குதுன்னா இது நிமித்தமாக முகமும் என்ன பண்ணோம், விகாரப்படும். முகமும் என்ன பண்ணோம், இன்னும் பார்வை இல்லாதவனுடைய முகம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் என்னதுங்க, கஷ்டமாக இருக்கும். ஒரு வெளிச்சமே இருக்காது. ஏன்னா இது வரைக்கும் அவன் வெளிச்சத்தையே பார்க்கல, வெளிச்சத்தையே என்ன பண்ணல, பார்க்கல. அதனால தான் சொல்லுவாங்க, கண்ணை திறக்க சொல்ல, அந்த பொம்மைங்கள்லாம் சொல்லுவாங்க, கண்ணை திறக்க சொல்ல ரொம்ப விசேஷமாக பிளான் பண்ணி என்ன பண்ணுவாங்களாம், திறப்பாங்களாம். ஏன்னா இருக்கிறதுலையே வந்து எதுனா ஒரு உருவத்துக்கு கண்ணு திறக்கிறது தான் என்னதுங்க ரொம்ப விசேஷமாக என்ன பண்ணுவாங்களாம் செய்வேன். ஏன் கண்ணு திறக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த உருவத்துக்கே வந்து ஒரு அழகு வந்துடுமா, உருவத்துக்கே வந்து என்ன பண்ணோமா, அழகு வந்துடுமா. இப்போ பார்த்து இப்போ ரொம்ப அழகாயிட்டான். ஏன், இப்போது அறிவு கண்ணும் திறந்துச்சு, பார்வை கண்ணை என்ன பண்ணுச்சுங்க, திறந்துச்சு. அறிவு கண் எப்படி திறந்தது, இயேசுவை விசுவாசம். என்ன விசுவாசம், என்ன விசுவாசம், அவர் சொன்னதை என்ன பண்ணா, போய் விசுவாசத்தோடு என்ன பண்ணா, கழுவுனான். கழுவிட்டு என்ன பண்ணான், வந்தான். அதை தான் விசுவாசம். அவன் போனான், அது செஞ்சுட்டு வந்தான் பாருங்க, அதுதான் விசுவாசம். ஹல்லேலூயா. இப்போ வந்து என்ன பண்ணுது, இவனுக்கு கண்ணு வந்துடுச்சு. கண்ணு வந்தோன்னா அவன் சாயலெல்லாம் மாறி போச்சு. அவன் ரொம்ப கண்டுபிடிக்காத அளவுக்கு என்ன பண்ணிட்டான், அழகாக என்ன பண்ணிட்டான், மாறிட்டான். இப்போ அவன் சொல்கிறான் நான் தான் குருடன்னு சொல்ல முடியாத அளவுக்கு என்ன பண்ணுது, எல்லாரும் என்ன பண்ணும்போது ஆச்சரியப்படுற அளவுக்கு என்ன பண்ணுது அது இருக்கிறது. அப்போ வந்து அப்போது அவர்களை நோக்கி உன் கண்கள் எப்படி திறக்கப்பட்டது, எல்லாரும் கேட்குறாங்க, நம் கண்கள் எப்படி திறக்கப்பட்டது. அவன் பிரதித்திரமாக திருப்போம், இயேசு எனப்பட்ட ஒருவர் சேருண்டாக்கி, பேர்லாம் தெரியுது, இயேசு எனப்பட்ட ஒருவர் சேருண்டாக்கி என் கண்களிலே பூசி நீ போய் சீலோம் குளத்திலே கழுவு என்றார். அப்படியே நான் போய் கழுவி பார்வை அடைந்தவனா என்ன பண்ண, பார்வை அடைந்தேன் என்றார். அப்பொழுது அவர் எங்கே என்றார்கள், அவனுக்கு தெரியாது. நான் பார்க்கறதுக்கு முன்னாடி அவர் இயேசுன்னு சொன்னாங்க, ஆனால் பேர் மட்டும் தெரிஞ்சுது. அவர் சொன்னபடி செஞ்சேன். அவரை என் கண்ணால் என்ன பண்ணல, நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. பாருங்கள், தேவனை கண்ணால் பார்க்கலனா கூட இந்த குருடனை போல விசுவாசிக்கணும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அவனுக்கு கண்ணே இல்லை, ஆனால் அந்த இயேசுவை கேள்விப்பட்டு இவர் படி சொன்னதை சரி செஞ்சால் நடக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான், இவன் விசுவாசிக்கிறான். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, எப்பா அந்த இயேசு இங்கே கூட வந்துருக்கிறாருப்பா,
அந்த இயேசு உன்னை தொட்டிட்டுக்கா இருப்பான், அந்த இயேசு உன் கண்ணை பூசிட்டுக்கா இருப்பா. இந்த இயேசு தான் பாடையை தொட்டி என்ன பண்ணார், நிறைய பேர் உயிரோடு கூட எழுப்பினா இருப்பா. யாவேரி வீட்டுக்கு போய் என்ன பண்ணார், அற்புதத்தை செஞ்சாருப்பா. நாயினார் வீட்டுக்கு போய் அற்புதத்தை செஞ்சாருப்பா. திராட்சை ரசத்தை என்ன பண்ணார், பெருக செஞ்சாருப்பா. கடல் மேலே என்ன பண்ணார், இவர் தான் நடந்து வந்தாருப்பா. 5 அப்பத்தை 2 மீனை என்ன பண்ணாருப்பா, பெருக செஞ்சாருப்பா. இந்த இயேசு அற்புதம் இருப்பா, அநேகரை சுகமாக்கி இருக்கிறாருப்பா அப்படின்னு சொல்லி கேள்விப்பட இயேசு மேலே இவனுக்கு நம்பிக்கை விசுவாசம் மாறிடுச்சு பாருங்க. இப்போ என்ன சொல்ல, இயேசு என்றவர் என்னை கண்ணை பூசினார், சேர் உண்டாக்கி பூசினார், நான் போனேன், கழுவுனேன், பார்வை அடைந்தேன், என்ன பண்ண திரும்பி வந்தேன். அப்போது அவர்கள், அவன் எங்கே என்றார், அவர் எனக்கு தெரியாதுன்றான். ஃபஸ்ட்டு குருடனாக இருந்த அவனை பரிசேயர் அவரிடத்தில் கொண்டு போனான். இப்போ எப்போதுமே குஷ்டரோகி சுகமானாலும் குருடன் சுகமானாலும் பரிகாரத்துக்கு சோத்திர பலியாக என்ன பண்ணோம், ஆசாரியங்கிட்ட எட்டுன்னு போனோம். ஆசாரியம் பலி செலுத்துவான். பலி செலுத்துகிற பேருக்கு அவன் பாவத்துக்கான கிரயம் செலுத்துவான். கிரயம் செலுத்த பேர் தான் சர்ச்சுக்குள்ளே என்ன பண்ணுவாங்க, அவங்க அலோ பண்ணுவாங்க. இல்லைன்னா என்ன பண்ண மாட்டாங்க, அலோ பண்ணவே மாட்டாங்க. உடனே நான் ஆசாரியங்கிட்ட கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க, நிற்க வைக்கிறாங்க. ஆசாரியம் நில்லணும். என்ன ஆசாரியம் கேட்குறான் பாது, குருடனா இந்த பரிசேயரை எடுத்து கொண்டு வந்தாங்க. இயேசு என்பவர் சேர் உண்டாக்கி அவன் கண்களை திறந்த நாள் ஓய்வு நாளாக இருந்தது. ஆசாரியங்கிட்ட போனோன்னோ சுகமாயிடுச்சு. எப்படி சுகமாச்சு, ஐயோ சுகமாக்குன நாள் ஓய்வு நாள் ஆகுதே, இது நாளா, இந்த நாளில் வேலையே செய்யக்கூடாது. அவர் இன்னமும் சேர உண்டாக்குனானாலும் இவனும் போய் இவ்வளோ தூரம் போய் நடந்து போய் என்ன பண்ணிட்டான், வேலை செஞ்சு கண்ணை பெட்டுன்னு வந்துக்கிறான். இவர் கண்ணு பண்ணுறது பெருசு இல்லை, இவருக்கு என்ன பெருசாகுது, ஓய்வு நாளில் மீறிட்டாங்களே. சொல்லுங்கள், என்ன பண்ண போனதுன்னு என்ன சொல்கிறாங்க, நியாயப்பிரமாணத்தை மீறிட்டாங்க. இங்கே ஓய்வு நாளில் என்ன பண்ணிட்டாங்க, மீறிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு ஆசாரியன், என்ன பண்ணுறா பரிசேயன் பார்க்குறாரு. என்னது, ஆகையால் பரிசேயரும் அவனை நோக்கி நீ எப்படி பார்வையடைந்தவனா என்று மறுபடியும் கேட்டார்கள். எத்தனை ட்ரிப். அதற்கு அவன், அவர் என் கண்களிலே சேற்றை பூசினார், நான் கழுவினேன், நான் காண்கிறேன். வேற மாதிரி சொல்லாபார், சேற்றை பூசினாரு, நான் கழுவினேன், இப்போ பார்க்குறேன். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்போது பரிசேயர், அந்த மனுஷன் ஓய்வு நாளை கை கொள்ளாததினால் அவன் தேவனிடத்திலிருந்து வந்தவன் அல்ல என்றார்கள். வேறு சிலர், பாவியா இருக்கிற மனுஷன் இப்படிப்பட்ட அற்புதங்களை எப்படி செய்வான் என்று இவ்விதமாய் அவர்களுக்கு. ஒருத்தன் சொல்றான், இவனுக்கு பார்வை அடைஞ்சிச்சு, பலி செலுத்தி இவன் ஆலயத்துக்கு சேர்த்துக்கணும்னு இவனை மகிமைப்படுத்துவான்னு சொல்லலாம். அதெல்லாம் கிடையாது. ஓய்வு நாளை கை கொள்ள, அதனால இவர் தேவனிடத்திலிருந்து உனக்கு பார்வை கொடுத்தா இருப்பாரு, நீ சொல்ற பாரு, அவர் தேவனிடத்திலிருந்து வந்தவர் அல்ல, தேவனிடத்திலிருந்து வந்தவர் அல்ல. இவங்க அவங்கள நியாயம் தீர்க்கிறாங்க, தேவனிடத்திலிருந்து வந்தவர்கள் என்றா. வேறு சிலர், அவர் பாவியா இருக்கிற மனுஷன். சொல்லுங்க, அவர் என்ன இருக்கிற மனுஷன், பாவியா இருக்கிற மனுஷன் இப்படிப்பட்ட அற்புதங்களை எப்படி செய்வான் என்று இவ்விதமா என்ன பண்ண. ஒருத்தர் 2 பேருக்கு பிரிவு. நாங்கள் அற்புதம் செஞ்சுட்டாருங்க, ஒரு பாவி எப்படிங்க அற்புதம் செய்ய முடியும், பாவி என்ன பண்ண முடியும், அற்புதம் திரும்ப மறுபடியும் திரும்ப கேட்குறாங்க. அவர்கள் குருடரை நோக்கி உன் கண்கள் எப்படி திறந்தான், அவரை குறித்து எனக்கு சொல்லும் என்றார்கள். அதற்கு அவன், அவர் தீர்க்கதரிசி என்றான். இப்போ ரொம்ப கேட்டோம்னா இப்போ இவனுக்கு ஒரு வெளிப்பாடு வந்துடுச்சு. என்ன பண்ணுறான், நீங்கள் சும்மா கேட்காதீங்க, நீங்கள் அவரை பாவின்றீங்க, நீங்கள் அவர் தேவனிடத்திலிருந்து வந்தவர்ன்ற. நான் சொல்கிறேன், இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செஞ்சு எனக்கு என்னமோ அவரை பார்த்தா தீர்க்கதரிசியாக இருக்குதுன்றான். சொல்லுங்க, எனக்கு என்னமோ என்ன பார்த்தா என்ன இருக்குதுங்க, தீர்க்கதரிசியா என்ன பண்ணு இருக்குதுன்னா. உடனே 18 குருடா எந்த பார்வையடைந்த யூதர்கள் நம்பாமல் அவனுடைய தாய் தகப்பனவரை என்ன பண்ணுறான், அழைக்கிறாங்க. இப்போ நம்பல, இவன் சொன்னதையே என்ன பண்ணல, அது என்னப்பா, அது கண்ணில் சேறு பூசுவாராம், உமிழ்வாராம், போய் கழுவுணுவாங்களாம், கழுவிட்டு வந்தால் பார்வையடைதணுமா, இதெல்லாம் நாங்கள் நம்ப மாட்டோம். சரி, இது உண்மையா, அவங்க அப்பா அம்மாவை கூப்பிடு. அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க, வராங்க. அவங்க அப்பா அம்மாக்கிட்டே என்ன பண்ணுறாங்க, அவங்க அப்பா அம்மாக்கிட்ட என்ன பண்ண அழைக்கிறாங்க. அவர்களை நோக்கி உங்கள் குமாரன் பிறந்தான் என்று சொல்லுகிறீர்களே, அவன் இவன் தானா, இவனை இப்பொழுது இப்படிப்பட்டவன் பார்வையடைந்தான் என்று கேட்டார். எப்படி பார்வையடைந்தான் கேட்டார்கள். தாய் தகப்பன் பிரதித்துவமாக எங்கள் குமாரன் தான் என்றும் குருடனாய் பிறந்தான் என்றும் எங்களுக்கு தெரியும். இப்பொழுது இவன் பார்வையடைந்த வகை எங்களுக்கு தெரியாது, இவன் கண்கள் திறந்தவன் இன்னான் என்பதும் எங்களுக்கு தெரியாது, இவன் வயது உள்ளவனாயிருக்கிறான், இவனை கேளுங்கள், இவனே சொல்லுவான் என்றார்கள். அவனுடைய தாய் தகப்பன யூதருக்கு பயந்ததினால் இப்படி சொன்னார்கள். ஏனெனில் இயேசுவை கிறிஸ்து என்று எவனாவது அறிக்கை பண்ணினால் அவனை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்க வேண்டும் என்று யூதர்கள் அதுக்கு முன்பே என்ன பண்ணாங்கன்னா கட்டளை போட்டு நிமித்தம். ஹல்லேலூயா.
அது நிமித்தம் வயதுள்ளவனாக இருக்கிறான், இவனையே கேளுங்கள் என்று அவன் தாய் தகப்பன் கேட்டான். ஆமா, குருடனா பிறந்தான். ஆமா, இவன் தானா என் குமாரன்? ஆமா. ஆனால் இவன் வந்து இப்போ பார்வை அடைஞ்சிட்டான். ஆனால் இவன் எப்படி பார்வை அடைஞ்சான்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியாதுங்க. இவனுக்கு நல்ல வயசு இருக்குது, அதனால் இவனையே கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, இயேசு தான் செஞ்சார், இயேசு என்றவர் தான் என்ன பண்ணார், இப்படி அற்புதம் செஞ்சார்னு சொன்னால் இவங்கள சபைக்குள்ளே என்ன பண்ண மாட்டாங்க, விட மாட்டாங்க. கிறிஸ்து, இயேசு கிறிஸ்துன்னு சொன்னோன்னா உடனே சபையை விட்டு என்ன பண்ணுவாங்க எல்லாம். ஏன்னா அவங்களாம் மோசையை தான் என்ன பண்ணுறாங்க, கடவுளுடைய தூதன் சொல்கிறாங்க. இயேசுவை கிறிஸ்துன்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது சொன்னால் வச்சுக்க, ஆலயத்துக்கு போகக்கூடாது, என்ன பண்ணுவாங்க, தடுத்துருவாங்க. அப்புறம் கல்லறை கொடுக்க மாட்டாங்க, அப்புறம் கல்யாணம் பண்ண மாட்டாங்க, அப்புறம் வந்து எந்த பாவத்துக்கான பரிகாரமும் ஆசாரியை என்ன பண்ண மாட்டான், வீட்டுக்கு வர மாட்டான், பலி செலுத்த மாட்டான், நன்றி செலுத்த மாட்டான், எதுவும் செலுத்த மாட்டான், சபைக்கு தூரமாக்கிடுவாங்க. அதனால் பயத்தினால என்ன பண்ணுறாங்க, இல்லை நாங்கள் வந்து எங்களுக்கு தெரியாது, பையனுக்கு இவ்வளோ பெரிய அற்புதம் நடந்து கூட என்ன பண்ணல, ஓப்பனாக கன்ஃபெஷன் என்ன பண்ணல, அவங்க பண்ணவே இல்லை, பயப்படுறாங்க. அப்போ 24, அதெல்லாம் குருடனாக இருக்கிற மனுஷன் இரண்டாம் தரம் அழுத்து, திரும்ப அழுத்து, நீ தேவனை மகிமைப்படுத்து, அந்த மனுஷன் பாவி என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீ மட்டுப்பா போறாள், உனக்கு செஞ்சுட்டான். ஆனால் அவன் வந்து யாரு, நீ அவனை பின்னாடி கிட்ட போயிட்டே போற, அவன் இயேசு ஆண்டவர்னு சொல்லிட்டு கிட்ட போற. அவனை நாங்கள் பாவி என்று அறிந்திருக்கிறோம் என்றார்கள். அவன் பிரதித்திரமாக, அவர் பாவி என்று எனக்கு தெரியாது, நான் குருடனாக இருந்தேன், இப்பொழுது காண்கிறேன், இது ஒன்றுதான் எனக்கு தெரியும். திரும்ப சொல்றான். அவரை என்ன சொன்னாலும் ஒத்துக்கிறது இல்லை. என்னது, அவர் பாவின்லாம் நான் என்ன பண்ண மாட்டேன், சொல்ல மாட்டேன். நான் குருடனாக இருந்தேன், நான் இப்போது நான் எத்தனை ட்ரிப் சாட்சி சொல்கிறான் பார், நான் என்ன பண்ணுறேன், இப்போ எனக்கு கண்ணு வந்துடுச்சு. அவர்கள் மறுபடியும் அவனை நோக்கி உனக்கு என்ன செய்தான், திருப்பி எத்தனை முறை கேட்குறான் பார், உனக்கு என்ன செய்ய, எல்லாம் பிச்சுக்கிறான் தலை. இயேசு அற்புதம் செய்ய 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 இந்த ஆசாரியர்களுக்கும் இதுக்கும் ஒன்று சொல்ல முடியல, நிற்க முடியல, ஏதாவது கேட்டுனேக்கிறாங்க. மறுபடியும் அவனை நோக்கி உனக்கு என்ன செய்தான் என்றார்கள். உன் கண்கள் எப்படி திறக்கப்பட்டது என்றால், இப்போ கோபம் வந்துடுச்சு இவனுக்கு. அவன் பிரதித்தம், முன்னமே உங்களுக்கு சொன்னேனே, நீங்கள் கேளாமல் போனீர்கள், மறுபடியும் கேட்க வேண்டியது என்ன, அவருக்கு சீஷராக உங்களுக்கு மது தீர்க்கதரிசினா அவருக்கு சீஷர். இப்போ போய் நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் வந்து பெரிய ஆள்லாம் சொல்லாதீங்க, போய் என்ன பண்ணுங்க, அவருக்கு போய் என்ன பண்ணுங்க, அவரை பின்பற்றுங்க, அவருக்கு சீஷர் ஆகுங்க. நான் அவருக்கு சீஷர் ஆக போறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான், அவன் தீர்மானம் பண்ணிட்டான். அல்லேலூயா. அப்பொழுது அவர்கள் அப்படி நோக்கி, நீ அவனுடைய சீஷன் சொல்ல, அவனுடைய, நாங்கள் மோசேயுடைய சீஷர், மோசேயுடைய தேவன் பேசினார் என்று அறிவோம், இவன் எங்கிருந்து வந்தான் என்று அறியோம் என்றார்கள். அதற்கு அந்த மனுஷன், அவர் என் கண்களை திறந்திருந்தும் அவர் எங்கிருந்து வந்தார் என்று நீங்கள் அறியாமல் இருக்கிறது ஆச்சரியமான காரியம். அவன் சொல்றான், பிறவி குருடனுடைய கண்களை திறந்தான் என்பதை அறிந்திருந்தும் அவர் எங்கிருந்து வந்தார் என்று உங்களுக்கு தெரியலன்னு சொல்றீங்களே, இதை போல ஒரு ஆச்சரியம் இல்லவே இல்லை. அப்போ அந்த நிக்கோதேமுக்கும் ஒரு இது, நீங்க தேவனிடத்திலிருந்து வந்தவர், அதனால தான் நீங்க என்ன பண்றீங்க, அற்புதம் செய்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான் அவன். 3ஆம் அதிகாரத்தில் பாருங்க, இந்த இடத்துலையும் 1-2 வசனம் வாசிங்க. 3-1-2 யாராவது வசனம் வாசிங்க. பாருங்க, இவனும் பாரு ராவுல தான் வரான் இயேசுவை பார்க்குற பரிசேயன். ஆனால் ஒரு காரியம் தெரியுது இவனுக்கு, ஒரே குழப்பம். அந்த யூதர் தேசத்துலையும் எருசலேமிலையும் யூதா பட்டணத்தில் ஒரே கலவரம் இந்த 3 வருஷமா. என்னையா எங்கே போனாலும் அற்புதம் நடக்குது, பரிசேயர்கள்லாம் ஒரு அற்புதம் நடக்க மாட்டுது. இவங்களுக்கு வந்து இயேசுவை கர்த்தர் என்று சொல்லக்கூடாது, தேவன் என்று சொல்லக்கூடாது, தேவகுமார் என்று சொல்லக்கூடாது எல்லாம். ஆனால் நைட்டில் வந்து கேட்குறாங்க, ரபி பரிசேயன் இவங்களாம் வந்து என்ன கேட்குறாங்க, கடவுள் உங்ககிட்ட இல்லைன்னா இப்படிப்பட்ட அற்புதம்லாம் செய்ய முடியாது. அவர்கிட்ட வந்து நிறைய காரியத்தை என்ன பண்ணுறாங்க, ரகசியமாக வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த பரிசேயர்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, டவுட்டு கேட்குறாங்க. இவன் அந்த காரியத்தை சொல்கிறான். என்ன சொல்கிறான், அவர் தேவனிடத்திலிருந்து வந்தார் என்று பிறவி குருடன கண்ணை திறந்திருந்தும் அவர் தேவனிடத்திலிருந்து வந்தார் என்று நீங்கள் அறியாது இருக்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குதுன்றான். இவ்வளோ பெரிய அற்புதம் செஞ்சிருக்கிறாரு,
ஆனாலும் அவரை தேவன் என்று நீங்கள் என்ன பண்ணல, அறியல. தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்று அறியலையே என்பது ஆச்சரியமாகுது. அது பாருங்க, இந்த பரிசேயர்களுக்கும் ஏன் இவர்கள் கண்ணு திறக்க பண்ணல, அறிவு கண்ணில் ஏன் என்ன பண்ணல, திறக்கப்படல, ஏன் ஞானம் உண்டாகலை, ஏன் தேவனை அறியலை அப்படின்னா, இவங்க மதத்தில் இருக்கிறாங்க, வைராக்கியத்தில் இருக்கிறாங்க. தப்பான மதத்தில், தப்பான வைராக்கியத்தில், தப்பான காரியத்தில் இருக்கும்போது ஒருவனுக்கு அறிவு கண்ணு திறக்காது. அறிவு கண்ணு என்ன பண்ணாது, தேவனை குறித்து ஒரு வெளிச்சம் உண்டாகுது. தேவன் இன்னார் என்று வெளிப்படுத்தல் கிடைக்கவே கிடைக்காது. இவங்க மதத்தில் இருக்கிறான், இவனுக்கு பைத்தியம் பிடிச்சி போய்க்குது. இவனுக்கு என்ன பண்ணுது, தேவனை குறித்து தெரியல. ஓய்வு நாளில் மீறிட்டானே, ஓய்வு நாளை மீறிட்டானே, சடங்காச்சாரத்து மேலே என்ன பண்ணுது இவன் இன்னைக்கு இருக்குது. இன்றைக்கி பாருங்க, மக்கள் இந்த சடங்காச்சாரத்துக்கு தான் முக்கியம். நாளையும் கிழமையும் காலத்தையும் பார்த்துக்கின்னு சடங்காச்சாரத்தில் தான் அது மீறிட்டாங்களே, அதை பண்ணிட்டாங்களே. அந்த காலத்தில் பாருங்கள், எங்கள் அப்பாலாம் குதிச்சே தின்றுவார். அவர் மதத்தில் இருந்தார். சாயந்தரம் 6 மணிக்கு மேலே லைட்டை போடலன்னு வச்சுக்கோ, வீட்டில் ஒரு ரகலையாகிடும். அப்போயே லைட்டே இருக்காது. அந்த சிமிழியை கொளுத்தி என்ன பண்ணோம், எண்ணெயை ஊற்றி லைட்டை விடணும். சாயந்தரம் 6 மணிக்கு லைட்டை போடணும். வெள்ளிக்கிழமை எந்த பொருளையும் என்ன பண்ணக்கூடாது, வெளியே எடுத்துன்னு போய் போட்டு எல்லாமே போயிடுற மாதிரி என்ன பண்ணுவாங்க, பார்க்க மாட்டாங்க. இப்படி வெள்ளிக்கிழமைக்கு ஒன்று சொல்லுவாங்க, செவ்வாய்க்கிழமைக்கு ஒன்று சொல்லுவாங்க. இதில் வேற ஒரு கிறிஸ்தவர் என்ன பண்ணுவார், ராவு காலம் ஏமாண்ட பார்ப்பார். திங்கக்கிழமையா 6-7:30 6-7 ராவு காலம். அடுத்து என்னடா 7:30-9 ஏமாக்காண்டானுவார். அட போய் இங்கேருந்து சீக்கிரம் எவ்வளோ தூரம் வேலைக்கு போயிட்டு ராவு காலம் ஏமாக்காண்டம் 9:30 மணிக்கு போகிற வரைக்கும் அந்த வேலையை என்ன பண்ண மாட்டார், செய்யவே உக்காந்துருப்பார். கேட்டால் ராவு காலத்தில் செஞ்சாலும் எம்மகாண்டத்தை செஞ்சாலும் உருப்படாதுப்பா, அதனால் நான் என்ன பண்ணேன், அமைதியாக உக்காந்துப்பார். பாருங்கள், இதிலேருந்தெல்லாம் நான் வெளியே வந்திருக்கிறேன், இதிலேருந்தெல்லாம் நான் என்ன பண்ணிக்கிறேன், வெளியே வந்திருக்கிறேன். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். செவ்வாய்க்கிழமைக்கு ஒரு காரியம் பேசுவாங்க, வெள்ளிக்கிழமைக்கு 1000 காரியம் பேசுவாங்க, சனிக்கிழமைக்கு 1000 காரியம் பேசுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம், இந்துக்களை சனிக்கிழமைக்கு ஒரு விசேஷம் போடுவான், வெள்ளிக்கிழமைக்கு ஒரு விசேஷம் பேசுவோம். நாங்கள் இந்த ட்ராக் கொடுக்க போவோம் பாருங்கள். இந்த ட்ராக் கொடுக்க போக சொன்ன இந்த வெள்ளிக்கிழமையில் பார்த்தீங்கன்னா அப்படியே பூஜையும் புனஸ்காரமாக இருப்பாங்க. ஆனால் ட்ராக் கொடுக்க சொல்ல அழுவாங்க, எங்களுக்கு ரொம்ப துக்கமாக இருக்குதுங்கன்னுவாங்க. ஏன் இந்த பூஜை புனஸ்காரம் செஞ்சீங்கன்னா அந்த துக்கமாக தான் இருக்கு. எத்தனை பேர் விளக்குதுங்க, ரொம்ப துக்கமாக இருக்குதுங்க, ரொம்ப வேதனையாக இருக்குதுங்க. அதில் ஆராதிக்க ஆராதிக்க வேதனைகள் என்ன பண்ணுது, பெருகும். அந்நிய தேவதைகளை ஆராதிக்க நாளை பார்க்க, கிழமை பார்க்க, நேரத்தை பார்க்க, யமகண்ட ராவு காலம் சாங்கியம் பண்ண 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 ஒரு மனுஷனுக்கு என்ன பண்ணுதுங்க, வேதனை பெருகும். ஆண்டவர்லாம் என்ன பண்ணுறாரு, இந்த சாங்கியத்திலேருந்து இந்த நியாயப்பிரமாணத்திலேருந்து இந்த கட்டளையிலேருந்து விடுதலை ஆக்கிறதுக்கு தான் என்ன பண்ணுறாரு, வந்தார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். இவங்களுக்கு அதனால் ஒரு காரியத்தை என்ன பண்ண முடியல, அறியவே முடியல. 31 பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாக இருந்து தேவனுக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு தேவன் என்ன பண்ணுவார், செவி கொடுப்பார். தேவன் யாருக்கு செவி கொடுப்பார், பாவிகளுக்கு செவி கொடுக்க மாட்டார். தேவனுக்கு பிரியமானவளை செய்து தேவ பக்தி உள்ளவனாக இருந்து தேவனுக்கு பிரியமானவளை செஞ்சா அவனுக்கு என்ன பண்ணுவார், தேவன் செவி கொடுப்பார். பிறவி குருடைய கண்களை ஒருவன் திறந்தான் என்று உலகம் உண்டானதுக்கு முன்னாடி இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்லையே. இவன் சொல்றான், அவர் தேவனிடத்தில் வராமல் இருந்தால் ஒன்றும் செய்ய மாட்டாரே. இவன் பாருங்க எவ்வளோ பெரிய வெளிப்பாடு. எப்பங்க இவன் கண்ணை மட்டும் திறக்கலை, அறிவு கண்ணையே திறந்துட்டார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இவ்வளோ நாள் கோயில் வாசலில் இவங்களெல்லாம் பார்த்து இவங்களுடைய செயலெல்லாம் பார்த்து இவன் என்ன பண்ணிக்கலாம், கேட்டிருக்கலாம். அறிவு கண்களால் என்ன பண்ணலாம், கேட்டிருக்கலாம். இவங்க பண்ணுற எல்லாம் ரகலையும் தெரிஞ்சிருக்கும் அவனுக்கு. ஆனாலும் இவங்களுக்கு தெரியலேன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், தேவனிடத்தை வருதுன்னு ஒன்றும் செய்ய மாட்டான். அவர்கள் அவனுக்கு பிரதித்தமாக முழுவதும் பாவத்தில் பிறந்த எங்களுக்கு போதிக்கிறாயா என்று சொல்லி அவனை என்ன பண்றாங்க, போ நீ கோயில் கூட நீ என்ன பண்ணாத, வராத. அவரை போய் நீ பெருசா பேசுற, இயேசு இயேசுன்னு, அவர் தேவனிடத்திலிருந்து வந்தவர்னு பேசுற, அவர் தேவகுமாரன்னு பேசுற, அவர் ஆண்டவர்னு பேசுற, அவர் தேவன் அவருக்கு செவி கொடுக்குறான்னு செய்யற, அவர் தேவ சித்தத்தை செய்யறான்ற, நீ போ இனிமேல் இந்த இடத்துக்கு நீ என்ன பண்ணாத, வராதன்னு சொல்லி அவனை என்ன பண்ணுறாங்க, கழுத்தை பிடிச்சி வெளியே தருத்துறாங்க. கழுத்தை பிடிச்சி என்ன பண்ணுறாங்க, வெளியே தள்ளி விட்டாங்க. அவனை அவர்கள் புறம்பே தள்ளி விட்டதை இயேசு கேள்விப்பட்டு இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. மதம் புறம்பே தள்ளுது,
இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்டபோது நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமா இருக்கிறாயான்னு கேட்கிறார். திருப்பி வந்துட்டார். இதெல்லாம் பார்த்துக்கிறார் போல, அவர் எங்கேயோ உட்காந்துன்னு இப்போ